வெல்கம் டு சென்னை ஃபேஷன் இன்ஸ்டியூட். அம்பர்லா கிட்ஸ் ஸ்கர்ட் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு சில்க் மெட்டீரியல் எடுத்திருக்கோம் 1 மீட்டர். இது வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்காக. இது கூட நம்ம வந்து லைனிங் வச்சு தைக்க போகிறோம். கீழே டிசைனருக்கு லேஸும் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை க்ராஸாக மடிச்சுக்கணும். நம்ம மடிச்சுட்டு எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து நீங்கள் டக் பின்ஸ் குத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவங்க ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து 18 இன்ச்சஸ். ஸோ அந்த ஹிப்போட மெஷர்மெண்ட் நம்ம இப்போ மடிச்சிருக்கிறது 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இதை டிவைட் பை 4 ஆக்கிக்கோங்க. ஸோ அப்போ 4.5 வரும். அந்த 4.5ஓட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க தையலுக்காக. ஸோ மேலே கரெக்டாக அந்த 5 இன்ச் வச்சு ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். மார்க்கிங் சாக்கு வச்சு வரைங்க, பென்சிலோ பென்னோ வச்சு வரையாதீங்க. இப்போ அந்த மேலேருந்து போட்டதில் கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக போய் உட்காரும். பெல்ட் வைக்கும்போது கரெக்டாக உட்காரும். அங்கேருந்து லென்த் வந்து அந்த குழந்தைக்கு 10 இன்ச்சஸ் இருந்தது, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து 10.5 எடுத்துக்கலாம். மேலேருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு 10.5க்கு அப்படியே மார்க் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. இதே போல் நீங்கள் மார்க் பண்ணும்போது நமக்கு ஷேப் ஈவனாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃப்ளேயரும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்குன்றதுனால போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வரைஞ்சது இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கீழே எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எங்கேயும் பெண்டாக இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. மேலேயும் வந்து இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனை கட் பண்ணக்கூடாது, கர்வ் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கர்வ் தெரியுதா? இது அப்படியே நம்ம காட்டனாக இருந்ததுன்னா அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வச்சு வேறு நம்ம தைக்க போகிறோம்ல, லைனிங்க்கும் நம்ம கட் பண்ணணும். பெல்ட்டுக்கான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 12 இருக்குது. அதில் 12 எடுக்கும்போது நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் எடுத்துக்கணும், 13 எடுத்துக்கணும். வித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 இன்ச்சஸ் எடுக்கிறோம். எதுக்கா 1.5 இருந்தால் போதும் அவங்களோட பெல்ட்டோட அளவு. அதை ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு தேவைப்படுன்றதுனால 3 இன்ச்சஸ் வித் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த ஹிப் பார்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் மட்டும் தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் மேலே நம்மளுடைய சில்க் காட்டன் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிவிடுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு டக் பின்ஸ் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை வரைஞ்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பெல்ட்டுக்கும் அதே மாதிரி தான். பெல்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ சேம் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், பிரியாது. இல்லைனா சில்க் காட்டன்றதுனால தனியாக பிரிஞ்சிரும். லைனிங் கொடுத்து நீங்கள் தைக்கும் போது பிரியாது. இப்போது மிஷினில் தைக்கும் போது ஃபஸ்ட்டு 2 துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். ஹிப்போட பார்ட்டை அப்படியே கண்டினியூஸாக தைச்சிக்கிட்டே வாங்க. எங்கேயும் ஏற்றி இறக்கி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதை. ஸோ மேலே தைச்சிருக்கோம். இப்போ சைடு ஃபுல்லாக வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த இடத்துல தூக்கிட்டு வரக்கூடாது. அதனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் எடுக்கும் போதும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எந்தையும் சுருக்கம் இல்லாத போரி தைங்க. சைட்லேயும் இதில் தையல் போட்டுடலாம். இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோன்றதுனால இப்போதைக்கு தையல் போடலை அதில். மற்றபடி அது அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம். அதனால் டபுள் ஃபோல்டு கொடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஃபோல்டு முதல்ல தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் டபுள் ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். துணியோட கெட்ட பக்கத்தில் திருப்பி தான் நம்ம தைக்கிறோம். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு விட்டுடலாம் நம்ம. ஆனால் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்றதுனால லேஸ் வச்சு லேஸோட மிடில் தான் கொடுக்குறோம். ஸோ தைக்கும் போது லேஸுக்கும் கிளாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஒரு 1/4 இன்ச் தள்ளி தைக்கிறோம். காரணம் கீழே வந்து உங்களுக்கு பைப்பிங் மாதிரி ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தள்ளி தைக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த சைட்ஸ் ரெண்டோட சைடையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு 2 ஸ்டிச் நம்ம போட்டுக்குவோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. கீழே இருக்கிற பார்ட் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ பெல்ட் எவ்வளோ தேவைன்றதை பார்த்துட்டு பெல்ட்டையும் அதே போல் நம்ம வந்து லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதையும் சைட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தேவைன்றத லென்த்தை பார்த்துட்டு கட் பண்ணிடணும். நம்ம கட் பண்ணிவிட்டு
பாருங்கள் இதில் கரெக்டாக இவ்வளோ தூரம் வருது இல்லையா, எவ்வளோ வருதுன்றதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ பெல்ட் பார்ட்டையும் ஒரு சர்க்கிளாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஹிப் பார்ட்டையும் நம்ம வந்து சர்க்கிளாக ரெடி பண்ணியிருக்கோம். அம்பர்லா அப்படின்றதுனால தனித்தனியாக நீங்கள் பண்ணுறதை விட இந்த மாதிரி சர்க்கிளாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா மீட் பண்ணணும். கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு கிளாத்தோட ராங் சைடை மேலே வச்சு அப்படியே தைக்கிறீங்க. கண்டினியூஸாக பார்த்து தைங்க, கீழே இருக்கிற துணி எதுவும் மாட்டிக்காத மாதிரி. ஏன்னா இது சர்க்கிள் டைப்பில் தானே இருக்குது உங்களுக்கு, அதனால் பார்த்து பொறுமையாக தைக்கணும். நேராக தைக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சர்க்கிளில் வரும்போது பார்த்து பொறுமையாக நிதானமாக தைங்க. ரெண்டுமே நம்ம ஒரே அளவு எடுத்துருக்கிறதுனால எந்த இடத்துலையும் நமக்கு சுருக்கம் வராது. இப்போ இதுக்கு இது வந்து 1 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து என்ன இருக்கோ அதை விட ஒரு 1.5 இன்ச் கம்மியாக எடுத்துகிட்டு அதையும் நம்ம சைடில் தைச்சிடலாம். ஒரு 4-5 தடவை தைச்சிருங்க. ஏன்னா அது எலாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். இழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெல்ட்டோட சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு ஃபோல்டு பண்ணி தைக்க வேண்டியதாங்க. எலாஸ்டிக் மேலே படக்கூடாது தையல். எலாஸ்டிக் தாண்டி அந்த கிளாத் இருக்குல்லே ஒரு சின்ன ஃபோல்டு ஒன்று பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இதை கவர் பண்ணுறோம். அப்போது அந்த கிளாத்து மேலே தான் படணும், எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சஸ் படக்கூடாது. நீங்கள் தைக்கும் போது கொஞ்சம் எலாஸ்டிக்கை இழுத்து விட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கரெக்டாக வந்து நிற்கும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக தைங்க. இதுவும் நம்ம வந்து கெட்ட பக்கத்தில் தான் தைக்கிறோம், நல்ல பக்கத்தில் கிடையாது. கிளாத்தோட கெட்ட பக்கத்தில் வச்சு தான் பொறுமையாக தைக்கணும். நமக்கு இங்கே தைக்கும் போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கிளாத் எல்லாத்தையும் உள்பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்படி திருப்பிடலாம். ஃபஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிவிட்டு அப்புறமா வச்சு தைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு நீங்கள் அளவு வேணும்னாலும் அதே மாதிரி தான். ஹிப்போட மெஷர்மெண்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. லென்த்து கூட ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ வச்சுட்டு பெரியவங்களுக்கும் இதே மாதிரி நம்ம தைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் சில்க் காட்டன் எடுத்திருக்கோம், 1 மீட்டர் லைனிங் கிளாத், லேஸ் வந்து 3 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா கீழே இருக்க சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் அதுக்கு 3 மீட்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப சீக்கிரமாக ஒரு 1/2 ஹவரில் நம்ம கட் பண்ணி இதை தைச்சிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.